ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் சுகர் கேண்டீஸ். நான் இன்றைக்கி என்ன குயிக் ரெசிபி சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்து முட்டை சப்பாத்தி. இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுது, அதுக்கப்புறம் சோம்பு பொடி போட்டுடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 7 சப்பாத்தி எடுத்துருக்கேன், ஸோ 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக கல்லுப்பு பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே கொத்தமல்லியை தக்காளி போடும் போதே போட்டுருவேன், அப்போ அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா உப்பு போட்டு அது நல்லா வதங்க விடணும். இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நிறைய போடக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை வரும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரணும் அதை வதக்கிறதுல. அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் அது வதங்கணும். அதுக்கப்புறம் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப காரம் இருக்காது, பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/2 கப் ஊற்றுறேன். தண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது. சும்மா கொஞ்சமாக அந்த கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வேணும் அப்படின்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. நான் ஒரு கிளாஸில் பாதி தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சுண்டி வரணும். எல்லாருமே பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, கொத்து பரோட்டா. இது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரில் இருக்கும். பட் ஆனால் ஹெல்தி சப்பாத்தி போடணும். இது கூட அதுக்கப்புறம் அந்த கிரேவி வந்ததுக்கப்புறமா 3 முட்டை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். அந்த 3 முட்டையை நல்லா கொஞ்சம் உடனே கலக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் அப்படி லைட்டாக பெரட்டி விடுங்க. அந்த முட்டை கொஞ்சம் நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் சப்பாத்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டியாக, அந்த சப்பாத்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் வேணால் ஆயில் சேர்த்துக்குங்க. பார்த்தலாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கரெக்டான ஆயில் ஊற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூடான சுவையான முட்டை கொத்து பரோட்டா கிடையாது, முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. டேஸ்டியாக இருக்கும், எம்மையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ்.